நடிகர் தனுஷ் அவருடைய அரசியல் வருகை மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில ஜிவி பிரகாஷ் அவரு இதுக்காக தான் ரெடியா இருக்காராங்கிற கேள்வி இருக்கு. தனுஷ் அவருடைய அரசியல் வருகை குறித்து பேச்சுகள் சமீப காலமா பார்க்க முடியுது. அதிகாரப்பூர்வமா அரசியலுக்கு வருவது குறித்து இதுவரைக்கும் அறிவிப்பு வெளியிடல. அவரோட ரசிகர் மன்றத்தை சுற்றி நடக்கிற அடுத்தடுத்த நடவடிக்கைகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தனுஷ் அவருடைய நெருங்கிய நண்பரான நடிகரும் இசையமைப்பாளருமான ஜிவி பிரகாஷ் அவரு தனுஷ் அவருடைய அரசியல் வருகை குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. தனுஷ் அவர் அரசியலுக்கு வந்தா அவருக்கு ஆதரவு அளிப்பீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன், அவர் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் அவரும் தனுஷ் அவங்களும் நீண்ட காலமா நண்பர்கள்ங்க. இவங்க ரெண்டு பேரும் பல திரைப்படங்கள்ல இசையமைச்சிருக்காங்க. அதாவது அவர் நடிச்ச படங்கள்ல இவர் இசையமைச்சிருக்காரு. இந்த நட்பு திரையுலக அனைவருக்கும் அறிந்த ஒன்று. நண்பர் அரசியலுக்கு வந்தா அவருக்கு ஆதரவு கொடுப்பேன்னு அவர் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தனுஷ் அவருடைய அரசியல் வருகை குறித்து கடந்த சில மாதங்களா பல்வேறு யூகங்கள் உலா வந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல ரசிகர் மன்ற நடவடிக்கை மட்டுமே இருந்த இந்த பேச்சு இப்ப அரசியல் கட்சி தொடங்குறது வரைக்கும் போயிருக்கு. தனுஷ் அவரு ரசிகர் மன்றத்தை ஒருங்கிணைக்கிற பணிகள்ல கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. ரசிகர்களை நலத்திட்ட பணிகள்ல ஈடுபட அறிவுறுத்தி எல்லாம் இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவருக்கும் அரசியல் ஆசை வந்துருச்சு, இவரும் அரசியலுக்கு வர போறாருங்கிற ஒரு தகவல் வெளியாச்சு. தனுஷ் அவரு ரசிகர் மன்ற நிர்வாகிகளோட சந்திப்பெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காராம். தனுஷ் அவரு ரசிகர் மன்றத்துக்கான கொடியும் அறிமுகம் பண்ணியிருக்காரு. அவரோட அரசியல் ஆர்வம் குறித்த பேச்சு மேலும் அதிகரிச்சிருக்கு. சாதாரண ரசிகர் மன்ற செயல்பாடுகளை கடந்து அரசியல் களத்துக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குற முயற்சியாவே இதை சில பேர் பாக்குறாங்க. தனுஷ் அவரு உடனடியா அரசியல் கட்சியை தொடங்குவாரா இல்ல இன்னும் சில ஆண்டுகள் காத்திருந்து அரசியல் களத்துல இறங்குவாரா அப்படிங்கிறது இப்ப தெளிவா தெரியல. அவரை சுற்றி பரவி வர பேச்சுக்களை பாக்குறப்ப அடுத்த சில ஆண்டுகள்ல தனுஷ் அவரு நேரடியா அரசியலுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே அவரோட ரசிகர்கள் அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டு வருது. அடுத்த சட்டமன்ற தேர்தலையே தனுஷ் அவரு களமிறங்குவாரு அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாலுமே இன்னும் சில அவரோட முதல் தன்னோட ரசிகர் மன்றத்தை அரசியல் ரீதியா வலுப்படுத்திட்டு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறமா அரசியலுக்கு வரலான்னு முடிவு பண்ணியிருக்காருங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நிர்வாகிகளை அரசியல் ரீதியா களத்துல இறக்கி அவங்களோட செயல்பாடுகளை வச்சு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது தனுஷ் அவருடைய திட்டமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி உள்ளாட்சி தேர்தல் மூலமா தன்னோட ரசிகர் மன்ற நிர்வாகிகளை தேர்தல் களத்துக்கு கொண்டு வந்தா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல தனுஷ் அவருடைய அரசியல் வருகைக்கான அடித்தளம் இன்னும் வலுவாகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல அரசியல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.